பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பெரிய கேள்விக்குறி. அப்புறம் எக்ஸ்பீரியா 5 மார்க் 2 மார்க் 3 ரெண்டுத்துலயுமே கோடு பாரபட்சம் இல்லாம விழுந்தது. இதுக்கு கேஸ் கிடைக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல 5G மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்ல. பட் ஸ்டாண்டர்ட் 5G கிடையாதா? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்மகிட்ட என்ன இருக்குன்னா சோனியோட எக்ஸ்பீரியா 5 மார்க் 4 இருக்கு. ப்ரோமோபைல்ஸ்ல இருந்து தான் கிடைச்சது. ஆனால் டிவைஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்தனால பரத் உடனே வாங்கிட்டான். அண்ணன் எடுத்துக்கிட்டேன். வாங்கிட்டாரா? எஸ், ஆப்வியஸா. ஸோ ஏன்னா நானும் பரதும் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வரும். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஏன் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிரியேட் ஆச்சுங்கிறது புரிஞ்சுப்பீங்க. சரியா? ஸோ ஆக மொத்தம் இந்த டிவைஸ் ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 பவர்டு. 8 Gen 1 இந்த டிவைஸ் எக்ஸாக்ட்லி ஊருக்குள்ள இருக்கிற எல்லாமே கொதிச்சிட்டு இருக்கு. அப்போ இது வரையானு பட் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டிவைஸ்ல த்ராட்டில் பண்ணி வச்சிட்டாங்க. ஓ ஓகே. ஸோ நார்மலாக இப்போ வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ஸ்மூத்னஸ் ஆஸ்பெக்ட்ல கிடைச்சிருது. ஸோ இது வந்து ஒரு வாலெட் பேனல் அதெல்லாமே நல்லா இருக்கு. நான் அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது 120 ஹெர்ட்ஸை ஃபீல் பண்ணுறது. அப்புறம் பிட்வீன் அப்ளிகேஷன் போகும்போது இத்தனைக்கும் பிட்வீன் அப்ளிகேஷன்லாம் உனக்கு பிடிச்சிரும். இவங்க வந்து கிட்டத்தட்ட பிக்சலில் தான் அட்டை போட்டு வச்சிருக்காங்க. பிட்வீன் அப்ளிகேஷனோட ஃபோன் என்னன்ட்டு தான் செமையா இருக்கு. இல்லை இங்கே பேர் இல்லை அதான் பிக்சல் வாய்ஸ் தான் இருக்கு நமக்கு. அதான் பிக்சலில் இருக்கிற AOSP மாதிரி தான் இருக்கும். Android 14. ஓகே ஓகே ஓகே. ஆமாம், வரும்போது Android 12 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் OS எல்லாம் தாண்டி ஃபோனோட அந்த இதுதான் டைமென்ஷன் தான் ரிமோட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கேர்வா இருக்கு. இந்த பாட்டமும் கேர்வு, சைடும் கேர்வா. எனக்கு கையில் பிடிக்கும்போது ஒரு ஹார்ட் ஃபீலே இல்லை, ஒரு ஹார்டாகவே இல்லை. நான் எங்கே பிடிச்சாலும் ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்க மாதிரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. அதான் செம்மையாக இருக்கு. ஸோ இந்த டிவைஸோட பில்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மெட்டலு, பேக் கிளாஸு. இதில் இன்னும் சொல்லப்போனால் ரைட் சைடு வந்து ரொம்ப பிஸி. ஓகே, இதுதான் பவர் பட்டன், அதுவே தான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் சைடு மவுண்டடு. அது கொஞ்சம் ஒரு பள்ளத்தில் இருக்கு. அது சில சமயங்களில் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மேலே வந்து வால்யூம் ராக்கரு, கீழே வந்து கேமரா ஷட்டரு, டாப்ல வந்து 3.5mm ஜாக் இருக்கு. இருக்கா இதுல? அது மட்டும் இல்லாமல் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு மைக்ரோஃபோன் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆண்டனா பேண்ட்ஸ் மட்டும்தான். பாட்டம்ல சிம் ட்ரே. இதுல சிம் ட்ரே தான் ஒரு பெரிய வேலையா பார்த்து விட்டான் சார் தான். ஏன்னா நான் எவ்வளவு வருஷமா சோனி யூஸ் பண்றேன். நான் XZ1 வாங்கும்போது அவ்வளோ ஆர்வமா போய் வாங்கினேன். அந்த XZ1 இருந்து அப்போ நான் யூஸ் பண்ணும்போதுல இருந்தே பாக்குறேன் ஹார்ட் ஸ்வாப்பபிளே கிடையாது. நான் வெளில எடுத்தனாலே ஃபோன் ரீபூட் ஆகும். நான் வெளில எடுத்ததுமே இங்க ரீபூட்டிங் வரும். ஆமா. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ வராது, ஹார்ட் ஸ்வாப்பபிள் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ண முடியும்னா 2 சிம் இல்லாட்டி மெமரி கார்டு, அது பக்கத்துல பிரைமரி மைக்ரோஃபோனு, அப்புறம் டைப் சி போர்ட்டுங்க. பேக்ல வந்து பாத்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 12 மெகாபிக்சல் பிரைமரி ஷூட்டர், 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ 3x. ஃப்ரண்ட்ல ஒரு 12 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டர். அதெல்லாம் 12. ஆனா என்ன இண்டஸ்ட்ரியில வந்து இவங்க பாருங்களேன், இப்போ $1000 ஒரு ஃபோன் பண்ணிருக்காங்கன்னா டிசைனுக்கு சத்தியமா காசு கொடுக்குற அளவுக்கு பண்ணிருக்காங்க, டிஸ்பிளேக்கும் காசு கொடுக்குற அளவுக்கு பண்ணிருக்காங்க. அதுல எல்லாம் வந்து நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். ஆனா ஹைலைட் என்னன்னா இன்ஃபீரியர் சென்சாரா ஃபீல் ஆகுது. ஸோ சோனி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன். இந்த டிவைஸ் இப்போ நான் வாங்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஒரு செகண்டரி ஆண்ட்ராய்ட் டிவைஸா நான் வாங்க போறேன். எனக்கு மீடியா சென்ட்ரிக்கா ஒரு ஃபோன் வேணும். நான் லாங் டிராவல் அடிக்கடி பண்ணுவேன் ப்ரோ. அப்போ என்னோட பிரைமரி ஃபோன்லேயே நான் அந்த கன்சம்ஷன் பண்ணா என் பிரைமரி ஃபோனோட பேட்டரி ட்ரெயின் ஆகுது. ஸோ திரும்ப நான் டாப் அப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனால் நான் மீடியாக்காகவே ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டேன்னா மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. IM வாங்கி வச்சிருக்கேன், இல்லாட்டி வேறு ஏதாவது ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். 3.5 மொழியாக லிசன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதில் தாராளமாக நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ப்ளூடூத் கோடக் வழியாகவும் ஹைரஸ் ஆடியோ வேணும்னு நினைச்சீங்கனாலும் இதில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்னாப்டிராகன் கோடக் சூப்பராக இருக்கு. அது ஸ்னாப்டிராகன் சவுண்டு. ஸோ அது ஓவராலாக நல்லா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து எல்டாக்கு அப்புறம் ஆப்டெக்ஸ் இதெல்லாமே பக்காவாக வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மீடியா டிஸ்பிளே கோலமாஸ். நான் அரசன் இது பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஐயோ அது வந்து பெஞ்ச்மார்க் ஒன்றும் இல்லை. நம்ம ராகவன் இங்கே இருக்காப்ல, ராகவன் வந்து டிஸ்பிளே மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க கிட்ட பேசுவார் பாருங்க. இது நிஜமா இதில் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். சோனி ஃபோன்ஸில் எப்போவுமே தான் டிஸ்பிளே மேட்ரு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு iPhone 12 பார்த்துருக்கேன், இன்னும் லேப்டாப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பிக்சர்லேயே பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே ஒரு தேட்டரில் ஒரு டீசர் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது. இந்த ஃபீல்னால தான் ப்ரோ அந்த HDR பக்காவாக இதாக இருக்குது. இந்த ஒரு ஃபீல்னாலே உடனே பரத் என்ன சொன்னா எவ்வளோன்னு கேட்டு சொல்லி உடனே பே பண்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டான். இந்த டிவைஸோட டவுன் சைட்ஸ் அப்படின்னும் போது அதே நான் ஸ்டார்டிங்லேயே நிறைய வீடியோவில் சொன்னதுதான். என்னன்னா பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பெரிய கேள்விக்குறி. அப்புறம் எக்ஸ்பீரியா 5 மார்க் 2 மார்க் 3 ரெண்டுத்துலயுமே கோடு பாரபட்சம் இல்லாம விழுந்தது. நிறைய லைன் வரும். ஸோ மார்க் 3 எல்லாம் விழுந்தது. மார்க் 4 பத்தி நான் செக் பண்ணேன். மார்க் 4 பத்தி நான் செக் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னா ரெடிட்ல வந்து ரொம்ப ரேர். ஓகே, ஆனா இன்னும் டைம் கழிச்சு போகுமா எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து என்னன்னா அது ஒரு ரேர் ஃபேக்டரா இருக்கு. இது ரொம்ப ஓல்டு டிவைஸ் தானே? ஆமா ஆமா 2022
குறைஞ்சது ஒரு 3.5 வருஷம் 3 வருஷம் ஓல்டு இந்த டிவைஸ் அப்படின்றது சொல்லலாம். அப்ப நல்லாவே ஆப்டிமைஸ் ஆயிருக்கும். ஆப்டிமைஸ்லாம் தான் பண்ணிட்டாங்க, நான் சொல்றேனே 2022ல வந்திருக்கு இந்த டிவைஸ். சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா 4G+ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. இன்டோர்ல கால் டிராப்லாம் ஆகல, பட் இன்டர்நெட் ஸ்பீடா இல்ல. அவுட்டோர்ல இன்டர்நெட் ஸ்பீடா இருந்தது. மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 55 Mbps ஒரு இடத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸ்பீட் டெஸ்ட் மாதிரிலாம் பண்ணி பார்த்திருந்தேன். அது எல்லாமே நம்ம SRக்கு அட்டாச் பண்ணுவோம், டேட்டா எல்லாம் இருக்கு. ஸோ எனக்கு அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து நான் ஒரு ஃபோனா நான் பாருங்களேன், இப்போ கூட பார்ட்ஸ் அவைலபிலிட்டி கொஸ்டினபிள். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஈஸியா கிடைக்காது. இப்போ கீழே போட்டு உடச்சிட்டனாலும் ஸ்வாகா, டிஸ்பிளே ஏதாவது ஆச்சுனாலும் ஸ்வாகா. ஸோ அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கேஸ் கிடைக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ ஆனா இப்போ ஒரு கேள்வி வரும்ல, அப்புறம் என்னத்துக்கு ப்ரோ 15,500 ரூபா கொடுத்து இப்போ இது வாங்கி என்னதான் பயன் அப்படின்னா, 15,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சில இந்த டேக்கு மியூசிக் லிசன் பண்றதுக்காகவே மியூசிக் பிளேயர் வாங்குறாங்க. 15,000க்கு எனக்கு ஒரு வாக்மேன் கிடைக்குது இல்ல, ஒரு ஐபாட் மாதிரி. அது அடுத்த ஸ்டெப் என்னன்னா, ஒரு ஐபாட் மாதிரி மட்டும் இல்லாம இதோட டிஸ்பிளே கிரேசியான டிஸ்பிளே. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OLED பேனல் தான், 1 பில்லியன் கலர்ஸ் இருக்கு, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ அதெல்லாமே சாலிடா இருக்கு. அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, அதே அரசனா சொல்லப்போனா இல்லை யூடியூப் வீடியோ ஸ்ட்ரெச் பண்ணவே வேணாங்க, நீங்க ஓப்பன் பண்றதே அப்படியே ஃபுல் ஒன்றும் இல்லை. ஃபுல் இப்போ டிஸ்ப்ளே. நம்ம மார்டல்ஸ் போட்டோம்னா ஸ்பீக்கர் குவாலிட்டி தெரிஞ்சிடும். ஸ்பீக்கர் குட்டி குட்டியா புதைச்சி சைட்லலாம் வைக்க மாட்டானுங்க, ரெண்டுமே ஃப்ரண்ட்டு செமையா இருக்கும். ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர், இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று, ரெண்டுமே ஃப்ரண்ட்டு தான். தேலுபடி ஆமாங்க, இதில் வேற டைனமிக் வைப்ரேஷன் அது வேற இருக்கும். இந்த பேஸ் வர இடத்துலலாம் வந்து ஃபோன் வைப்ரேட் ஆகும் கிருன்னு. இதை நான் திரும்பியும் சொல்றேன், கேமிங்கான ஒரு ஃபோனான்னு கேட்டால் சத்தியமாக நான் கேமிங் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 5000 mAh பேட்டரி உள்ள இருக்கு, இருந்தாலும் கூட அது ரொம்ப சாலிடான ஒரு ஃபோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நெட்வொர்க் வந்து வீட்டுக்குள்ள இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபெச் பண்ணுது இல்லையா. அதனால எனக்கு வந்து SOTன்னு பார்த்தீங்கன்னாலே 5 மணி நேரம் அப்படி தான் கிடைக்கும். ஆனால் நியாயமாக பார்த்தா இதுவே நான் குளோபல் யூனிட்டை தான் வாங்கி வச்சிருந்தேன்னா அந்த 5000 mAhக்கு வந்து கண்டிப்பாக 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஈஸியாக டெலிவர் பண்ணும். அந்த அளவுக்கு இவங்க எப்பயுமே ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் 3000 mAh இருந்த சோனி ஃபோனையே நான் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் SOT யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக மியூசிக் போவோம், அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவும் யூடியூப் மியூசிக்கில் தான் லிசன் பண்ண போகிறோம். நம்ம ஏரியாவில் ஒரு IEM இருக்கு மேடா, இது வந்து சிங்காட்டோட சூப்பர் மிக்ஸ் 4. இதை ஏன் எடுத்தோம்னா, இதுக்கு ஃபுல் பவர் கொடுக்கணும்னா அதுக்கு டேக் தேவை. ஒரு டேக் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். நம்ம வச்சிருக்க ஜென்ரல் ஃபோனில் போட்டோம்னா அவ்வளோ சவுண்டே வராது. அதனால சோனியில் வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் தான். மைக்கு கிட்ட வச்சு பார்ப்போம். சாய் அபயங்கர் பாட்டு போடுங்க. இந்த பாருங்க, இப்போ வந்து இதில் எவ்வளோ வால்யூம் வருதுன்னு இப்போ பாருங்களேன். இது வந்து சோனில இருந்து. ஓகே, இவனா சோனியில், இப்போ ஷாமி. சரி, அப்படியே அந்த இது எடு, டைப் சியை. அப்பயும் அதிகமாக தான் இருக்கு. அதிகமாக தான் இருக்கு. டைப் சி வழியாகவும் 3.5 வழியாகவுமே ஆடியோ நல்லாவே வால்யூம் புஷ் பண்ணுது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி டேக்கு அப்படின்னு ஒன்று தனியாக போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஐபாட் அந்த பர்பஸில் யூஸ் ஆகுது. இந்த ஃபோன் வந்து விக்ட்ரி தான். அதான் மல்டிமீடியா பர்பஸ்க்கு கன் மாதிரி இருப்பான் ஃபோன். அதான் டிஸ்பிளே நல்லா இருக்கு, அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லா இருக்கு, பிரைட்டாக தான் இருக்கு, ப்ளஸ் மீடியா எல்லாமே ஓகே. கால்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகைன் அங்கேயும் வந்து ரொம்பவே ஸ்கோரிங் ஏரியான்னு சொல்ல முடியாது. மேனுவலாக நம்ம தான் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணோம். அதான் கூகுள் டைலர். ஸோ இப்போ மொத்தம் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ரியரில் 3 12 MP, ஃப்ரண்ட்லேயும் சாம்சங் சோனி கேமராவை பிரிச்சுக்கோ அப்படிதான். அந்த மாதிரி தான். பின்னாடி வந்து 3 12, ஃப்ரண்ட்டில் ஒரு 12. ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்பவே கொஸ்டினபிள். நிறைய ப்ரோமோட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வச்சு நீங்கள் பொறுமையாக உட்காந்துட்டு இதெல்லாம் எடுத்து ப்ராசஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஓகே. சோனி கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோனில் தாராளமாக போய் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருங்க. பார்த்தா தான் தெரியும். ஏன்னா செட்டிங்ஸே வந்து ரொம்ப DSLRல இருக்க மாதிரி ஸ்பின் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆமாம், அதனால டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் மேக்ரோ மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம். இதில் வர செட்டிங்ஸ் முக்கால்வாசி மேனுவலாக இருக்கும். ஆட்டோ இருக்கும், ஆனால் முக்கால்வாசி மேனுவலாக இருக்கும். நம்ம தான் உட்காந்து ISO மாற்றுறது, எல்லாத்தையும் அப்பச்சர் மாற்றுறது எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு தான் ஷட்டர் ஸ்பீடு கூட பார்த்தீங்கன்னாங்க ஃபாஸ்ட்டாகவும் எடுக்க முடியும் பர்ஸ்ட் மோடு மாதிரியான சுச்சுவேஷனில். பட் HDR வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஓகே, HDR வச்சு எடுக்கும்போது நம்மளே லைவாக நிறைய எடுத்து பார்த்துட்டு இருந்தோமே, HDR எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. மல்டிபிள் ஃபோட்டோ ஸ்டாக் பண்ணணும்ல. ஆமாம், ஸோ அதனால் அப்போ வந்து வித்தியாசமாக இருக்குது. எடுத்த ஃபோட்டோ கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லுக் ஆஸ்பெக்டில் ரொம்பவே அப்பீலிங்காக, கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூஸ்டடாக அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே. ஆனால் மேக்ரோலாம் பார்த்தீங்கன்னு வையேன்,
கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி சுத்தமாக இல்லை. ஆமாம், ஏன்னா சென்சார் அவ்வளோ வீக்காக இருக்குது. நேச்சுரலாக இருக்குங்க, சப்டியூட் மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். நீங்கள் தான் வந்து மெனக்கெட்டு ஏதாவது கொஞ்சம் எஃபெக்ட்லாம் போட்டு எஃபோர்ட்லாம் போட்டு புஷ் பண்ண வேண்டியதாக இல்லை இருக்கும். லைட் ரூம்லாம் ஒரு சிலர் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது இதுதான்டா நான் எதிர்பார்த்தேன் வேணும்டா அப்படின்ட்டு வாண்டடா இதை அட்டாக் பண்ணுவாங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு போர்ட்ரைட் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சாலும் இதில் கொஞ்சம் கோலர் தான், மேக்ரோ எடுக்கணும்னு நினச்சாலும் கொஞ்சம் கோலர் தான். நார்மல் ஃபோட்டோஸ், லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, பில்டிங் இப்படிலாம் எடுக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஓகே. ஓகே, ஒரு ஹியூமன் சப்ஜெக்ட் நார்மலாக நான் எடுக்க போகிறேன், சும்மா 3x டெலிஃபோட்டோவில் எடுக்கிறேன், இல்லாட்டி 1xலேருந்து 2x போய் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே. பட் போர்ட்ரைட்னு எடுக்கும்போதும் கொஞ்சம் கோலராக தான் எடுக்குது. எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்குது. ஓகே. இன்னும் இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா ரொம்பவே ப்ரோ ஓரியன்டாக இருக்காங்க. ஒரு ஆட்டோ மோடு வந்து நான் கொடுக்குறேன் ஃபோனில், அது வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் இருக்கிற 8Gen 1லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சோனி ஒரு டைம்லாம் வந்து 845 வச்சு பொலம் தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவே போட்டிருக்கோம். ஒரு லேப்டாப்பில் ரெண்டர் போடுவோம், சோனிலையும் ரெண்டர் போடுவோம். அந்த அளவுக்கு முன்னையமான ப்ரோ கூட சேர்ந்துலாம் ஒரு சில வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி த்ராட்டில் பண்ண ஆரம்பிச்சோம் 8Gen 1 இருக்கிறனால. ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் மாதிரி தான் தெரியும், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் இல்லைங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த இமேஜ் குவாலிட்டி செட்டிங்ஸ் வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைம் HDR டிரைவ்னு இருக்கும். இது நீங்கள் மற்ற ஃபோன் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தெரியும். அந்த வீடியோவில் வந்து ஒரு மேஜிக் பண்ணுவாங்க, அது நிஜமாவே சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, ஆமாம். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் பிக்சல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குடா. கிட்டத்தட்ட பேட்டரி பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், 5000 mAh இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு மீடியா சென்ட்ரிக் டிவைஸ், சிம்லாம் போடாமல் நான் செகண்டரி டிவைஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி சிம் வந்து எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கிறேன், 2G ஒன்லின்னு மாற்றி கூட யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா ஓகே. மற்றபடி வந்து 5G பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது சாஃப்ட் பேங்க் யூனிட், இதில் 5G மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. பட் ஸ்டாண்டர்ட் 5G கிடையாதா? ஸ்டாண்டர்ட் 5G ஆப்ஷன்லாம் உள்ளே காட்டும், ஆனால் அதெல்லாம் ஒர்க் செய்யாது. 4G ப்ளஸ் VoLTE இதெல்லாம் ஒர்க் ஆகும். உனக்கு NFC இருக்கு. ஸோ NFC டேப் டு பேர் ஜியோ போட்டா வருமா? அதுவும் போட்டு பார்த்துட்டேன், ஜியோ போட்டாலும் வரல. 4G++ அந்த மாதிரி வருது. ஸோ மொத்தம் வந்து பின்னாடி சோனி எக்ஸ்பீரியன் இருக்கும். இது டொக்கோமோ யூனிட் வாங்கினா எனக்கு டொக்கோமோனே போட்டிருக்கோம். டொக்கோமோ யூனிட்ல 5G வரலாம்னு சொல்றாங்க. பட் எனக்கு வந்து அது ஆழமான கருத்து தெரியாதனால நான் சொல்ல விரும்பல. பட் நீங்க குளோபல் யூனிட் வாங்கினீங்கன்னா சேஃபுங்க. ஓகே, அதில் நீங்க என்ஜாய் பண்ணலாம், அதில் நீங்க என்னன்னாலும் பண்ணலாம். பூட்லோட் அன்லாக்கிங் அது வந்து கொஞ்சம் நல்லா. 4G டிவைஸ் தான். ஆமா, இது 4G டிவைஸ் தாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல, மல்டிமீடியா வீடியோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் யூடியூப் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அதே தான். ஸோ ரைட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம நண்பர்களும் ஒரு சிலர் வாங்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ப்ரோ மொபைல்ஸில் 15,500 அவைலபிளாக இருக்குது. நான் ப்ரோ மொபைல்ஸ் டீட்டெயில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் as well as கமெண்ட்டில் வேணால் போட்டு வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, இது என்ன அந்த கடைக்கு ப்ரொமோஷன்? அந்த கடையெல்லாம் பல வருஷமாக எனக்கு தெரியுங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். அதே சமயம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த டிவைஸ் பற்றின டீப் டிரைவ் டாக் வந்து பரத்ராஜ் ப்ரோவோட வீடியோவில் இருக்கும், அதில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். செகண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி நாங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறோம் உங்களுக்கு அப்போ புரியும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீயூஸ் அப்படிங்கிறத பற்றி அடிக்கடி பேசியிருப்போம். ரைட்டா? ஓகே, ரைட்டு. இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாங்க, பாய். ரியர் கேமராவில் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. ரியர் கேமராவில் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது. பா, ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் நம்மளால் இந்த ரோட்லலாம் நல்லாவே ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் டெஸ்ட் பண்ண முடியும். அல்ட்ரா வைடுக்கு போயிட்டேன். அல்ட்ரா வைடு ஃபார் ஷுவர் இன்ஃபீரியர் சென்சாரு. அதே மாதிரி தான் டெலிஃபோட்டோவும் சரியான இன்ஃபீரியர் சென்சாரு. அப்படியே டெலிஃபோட்டோ போகிறேன். ஆனால் இந்த ஜூம் செம ஸ்மூத்தாக இருக்குங்க. அதாவது பிட்வீன் சென்சார் போகிறது அவசரப்பட்டு போகாமல் அவ்வளோ அப்படியே செம்ம ஸ்மூத்தாக போகுது. இப்போ பாருங்களேன், நல்லா இருக்கு. சைக்கிள் தான் செம்மையாக சவுண்டு போடுது. அதே மாதிரி மைக் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, ஆடியோ கேப்சர் ஆகிறது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக கேப்சர் ஆகுது. சோனி எக்ஸ்பீரியா 5 Mark 4 அதில் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆடியோ எப்படி இருக்குது, ஸ்டெபிலைசேஷன் ஓகேயா, டைனமிக் ரேஞ்ச் ஓகேயா, நல்லா இருக்கா? நான் நல்லா தெரிகிறேங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் டைனமிக் ரேஞ்ச் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா வெள்ளை அடிக்குது அந்த பக்கம். இந்த பக்கம் ஒரே மேகமூட்டமாக இருக்குது. என்னமோ காட்டுது. பரவாயில்லையா? ஆடியோ ஓகேயா? சைக்கிள் நல்லா சத்தம் போடுதுங்க.